தமிழ் தலைவாஸ் இல்ல இன்ஜுரி தலைவாஸ் அப்படின்னே வைக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இயற்கைக்கே நம்ம வந்து ஜெயிக்கிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அவ்வளோ இன்ஜுரிஸ் வந்து ஏற்படுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாகருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமுக்கு அகேன்ஸ்டா ப்ளே பண்ணும்போது காலில் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஆனால் அதன் பிறகு அவர் வந்து 10 நாளில் வருவார், 15 நாளில் வருவார் அப்படிங்கிற மாதிரி கோச்சஸ் நம்பிக்கை கொடுத்தாங்க. பட் திடீர்னு அவர் ரூல்ட் அவுட், அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டோட்டலாக எல்லாரோட இதயத்தையும் உடைச்சாங்க. ஓகேங்களா? பட் அது வந்து அப்போதைக்கு தெரியல. ஏன்னா தமிழ் தலைவாஸ் டீம் நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சாகர் இல்லாதது எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை தமிழ் தலைவாஸ் டீம்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ மேட்சஸை பார்க்கும்போது தெரியும். ஏன்னா தொடர்ச்சியாக தோல்விகள் மட்டும் தான் இருந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 சீசனுக்குமே அவர் தான் ரீடைன் பண்ணியிருக்கோம். என்னதான் அவருக்கு வந்து பர்ஃபார்மன்சஸ் பெருசாக கொடுக்க முடியல அப்படின்னாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைடர். ஓகேங்களா? அவருக்குமே ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவருமே இப்போதைக்கு வெளியே இருக்கிறார். இன்னும் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, ஆனால் வெளியே வந்து இருக்கிறார். ஆனால் அதை தொடர்ந்து நரேந்தர் கண்டோலாக்கு அப்புறம் யாரு தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க போறாங்க, மொயின் சஃபாக்கி சப்போர்ட் வந்து யார் பண்ண போறாங்க கரெக்டா அப்படிங்கும்போது நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாசான முத்து யூபியோதா டீமுக்கு அகேன்ஸ்டா நல்ல பர்ஃபார்மன்சஸ் வந்து கொடுத்தார். அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து மறுபடியும் ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவருமே வெளியே தான் இருந்தார். அண்ட் அதை தொடர்ந்து கடைசியாக தபங் டெல்லி கூட மோதும் போது விஷால் சகல் மேலே நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இந்த பையன் லாஸ்ட் சீசனும் நல்லா பண்ணான், இந்த சீசனும் எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஒரு மாதிரி ஏதாவது பண்ணுவான். ஏன்னா தபங் டெல்லி டீம் கூட நம்ம கடைசியாக தோத்த மேட்ச்ல மொயின் சஃபாக்கிக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு ரைடர் பிளே பண்ணியிருந்தாலும் அந்த மேட்ச் டோட்டலாக மாறி இருக்கும். அண்ட் அந்த ரைடர் விஷால் சகலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலரும் எதிர்பார்த்தாங்க. பட் அவருக்குமே ஒரு இன்ஜுரி ஆகி அவருமே வெளியே போயிட்டார். என்ன சொல்றதுனே தெரியல. இன்ஜுரி மேலே இன்ஜுரி நம்ம டீமுக்கு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் கபடியை பொறுத்தளவு ஒரு முக்கியமாக இயற்கையாகவே ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உண்டு. அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபடி மேட்ச்சில் ஒரு கபடி பிளேயருக்காக இருக்கட்டும், கோச்சுக்காக இருக்கட்டும், அந்த டீமுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இருந்தால் தான் அந்த நாட்களில் எந்த விஷயம் நடந்தாலும் அது அவங்களுக்கு சாதகமாக மாறும். தொட்டதெல்லாம் பொன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம்கிட்ட இல்லவே இல்லை. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக இருக்கட்டும், பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைன்னா கோச்சஸ்க்காக இருக்கட்டும், யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மை. ஏன்னா இன்ஜுரிஸ் அப்படிங்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகருக்கு, அண்ட் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா, மாசான முத்து, விஷால் சகல், அதுக்கு முன்னாடி நிதின்ங்கிற ஒரு ரைடருக்கு லாஸ்ட் சீசன் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்சஸ் கொடுத்த அந்த ஒரு ரைடரில் அவரும் ஒருத்தர். அந்த நிதின் அப்படிங்கிற பிளேயருக்காக இருக்கட்டும், கவர் பொசிஷனில் பிளே பண்ண மோகித்துக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி நம்ம சச்சின் தன்வரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் அவ்வளோ நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த சச்சின் தன்வர் ஒரு 2.5 கோடி கிட்ட கொடுத்து எடுக்கிறோம். அண்ட் அவர் வந்து நம்ம டீமுக்காக பிளே பண்ணும்போது அவரோட ஃபார்ம் வந்து பயங்கரமா டிப் ஆகுது ஒன்னு. அண்ட் லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்ன சீசன் ப்ராமிசிங் பர்ஃபார்மன்சஸ் கொடுத்த நரேந்தர் கண்டோலாவோட பர்ஃபார்மன்சஸ் டிப் ஆகுது. நீங்க நினைச்சு பாருங்களேன், நரேந்தர் இல்லைன்னா சச்சின் யாராவது ஒருத்தருக்கு ஃபார்ம் வந்து டிப் ஆனாலும் இன்னொருத்தர் நல்லா பிளே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட விஷயத்துல 2 மெயின் ரைடர்ஸுமே ஃபார்ம் அவுட் ஆகுறாங்க. சாகில் வந்து ஃபார்ம் அவுட் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னா மொயின் சஃபாக்கியை சொல்லலாம், நிதிஷை சொல்லலாம், ஸோ அமீர் ஹுசைன் பஸ்தாபியை சொல்லலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்சஸ் எல்லாம் அந்த பாசிட்டிவ் திங்ஸ் கொடுத்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவா மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. ஆனா இப்போ தமிழ் தலைவாஸ் டீமை பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருக்கு 2 கோடிக்கு மேல கொடுத்து எடுக்க கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் ரைடரா இருந்தாலுமே அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தனியா ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணும். அண்ட் டீமோட கரெக்டா மிங்கிள் ஆகல அப்படின்னா அதுவுமே அவரோட ஃபார்மை டிப் பண்ணும். ஸோ அதனால ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம். இனிமேல் அந்த தவறுகளை பண்ணவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து பாதிக்கப்பட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சீசனுமே ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரை வந்து ப்ரூவ் பண்ணணும், அதாவது க்ரூம் பண்ணணும். அவர் வந்து இப்போ ஒரு தேவாங்க் எப்படி வந்து பாட்னா பைரட்ஸ் டீமுக்கு இருக்கிறாரோ அதே மாதிரி ஒவ்வொரு சீசனும் ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யங் பிளேயர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்துல நல்லா கேர்ஃபுல்லா இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பத்தி நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ கொண்டு வரேன். அதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால அதுக்கு நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொண்டு வரேன். ஸோ அந்த மாதிரி யங் பிளேயர்ஸை வந்து கண்டிப்பா ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சந்திரன் ரஞ்சித்தனோட பர்ஃபார்மன்சஸ். ஒரு ஃபுல் மேட்ச் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்ம வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னோம். வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரோட ஃபார்ம் வந்து பழைய சந்திரன் ரஞ்சிதான் கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த ஸ்பீடுல ஒரு சுறுசுறுப்பு இல்லாம பிளே பண்றாரு. போனஸ் பாயிண்ட்ஸ் எடுப்பாருன்னா உள்ளே அனுப்பணும், பட் போனஸ் பாயிண்ட்ஸ் பெருசா எடுக்கல. டேக்கிள்ஸ்ல மட்டும் ஒரு சில டேக்கிள்ஸ்ல வந்து அவருமே சப்போர்ட்டுக்கு வந்து இருந்தார். அதை தாண்டி அவர் பெருசா எதுவுமே பண்ணல. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறை சொல்லவே முடியாது. ஏன்னா பிகேஎல் சீசன் 1ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பிகேஎல் சீசன் 5, 6, 7, 8, 9
9, 10, 11 ஒரு 6-7 சீசன் கிட்ட ப்ளே பண்றாரு. அவரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ சீசன்ஸ் ஒரு பிளேயர் வந்து சர்வே பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறதே நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். இவ்வளோ நாட்கள் சர்வே பண்ணி ஒரு பிளேயர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். அவர் வந்து ப்ளே பண்றாரு, ப்ளே பண்ணலங்கிறது ரெண்டாவது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு PKL டீம்ல இருந்திருக்காரு. ஸோ அது வரைக்கும் இவ்வளோ நாட்கள் சர்வே பண்ணி வந்ததே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஸோ அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அண்ட் அவ்வளோதான் நண்பா வீடியோ. ஸோ சோகத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் டாடா பை பை, see you நண்பா.